ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையே இப்படி போராட்டமாக ஆகி போயிருச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு நீ போராடி கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் முடித்து வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் அதன் விளைவுகளையும் பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ மட்டும் சரியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தினா, உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து முழுமையாக செஞ்சினா, நானும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவான். வாழ்க்கையில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது? எல்லாரும் கஷ்டத்தை தாண்டி வர்றது போல நீயும் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக கடந்து வர முடியும். இந்த வராகி அம்மாவின் அருள் பார்வை, கருணை பார்வை, கடைக்கன் பார்வை என எல்லாமே உன்னை நோக்கி இருக்கும்போது கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சினா அது உனக்கான வெற்றியை கொடுக்கும் என் செல்லமே. உள்ளத்தில் வைராகியத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வழி நடத்தும் போது நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நம்பிக்கையோட முன்னேறி போய்கிட்டே இரு. நீ போகும் பாதையிலெல்லாம் இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன் என் செல்லமே. யார்கிட்டையுமே ஏமாறாமல் இருக்கிறது புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம் கிடையாது. ஆனால் யாரையும் ஏமாற்றாமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம். ஆமீன் செல்லமே. ஏன்னா நிறைய பேர் நான் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன், நான் ரொம்ப தெளிவான ஆளு, புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் முதல்ல ஏமாறுறவங்களா இருப்பாங்க. அதனால் நம்பிக்கை இருக்கலாம், அதிகமாக தன்னம்பிக்கை ஆணவமாக மாறிடக்கூடாது. நீ எப்போதும் நேர்மையாக புத்திசாலித்தனமாக உன்னுடைய செயல்களை சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி காட்டுவேன். மற்றவங்க உன்னை ஏமாத்தினாலும் உனக்கு எதிராக பல சதி வேலைகளை செஞ்சாலும் நீ ஒருபோதும் நேர்மையை விட்டு விடாதே. யாரையும் ஏமாற்ற நினைக்காதே என் செல்லமே. என் அருளால நீ பரிபூரண வெற்றியை பெறும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். சில சமயங்களில் நம்ம பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினச்சி நீ சொல்லக்கூடிய பொய் தற்காலிகமாக வேணும்னா உனக்கு நிம்மதியை தரலாம். ஆனால் உண்மை பேசுவது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் பரிபூரணமான நிம்மதியான நித்தியமான நிரந்தரமான அமைதியை கொடுக்கும். அதனால் எப்போதும் எல்லா இடங்களிலும் உண்மை பேசி பழகு. உன்னுடைய நேர்மையான நல்ல குணத்துக்கு ஏற்றாற் போல இந்த வராகி அம்மா உன்னை வழி நடத்துவேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் பிரச்சனைகளே வராமல் இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக அமைதியாக இருக்க பழகு. எல்லா கேள்விகளுக்கும் எல்லாரிடத்திலும் பதில் சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. சில சமயங்களில் அமைதியாக இருப்பதே சிறந்த பதிலாக இருக்கும் என் செல்லமே. முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்குறத குறைச்சிக்கோ. தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் கேள்வி கேட்காதே. என்ன செய்யணும், ஏது செய்யணும், அது என்ன, இது என்னன்னு கேள்வி கேட்பதை நீ குறைச்சிக்கிட்டாலே நீ தேவையில்லாமல் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமீன் செல்லமே. இன்னைக்கு நீ உரிமையோட நல்ல மனசோட சாதாரணமாக கேள்வி கேட்குற. ஆனால் அவங்க அதுக்காக எரிச்சல் பட்டு நாளைக்கு உன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அது உன் மன அமைதியை குலைக்கும் விஷயமாக மாறிவிடும். நான் எதை சொல்கிறேன்னு நீ நல்லா யோசிச்சு பார்த்தீன்னா உனக்கே புரிய வரும் என் செல்லமே. சில பேர்கிட்ட தேவையில்லாமல் கேள்வி கேட்கக்கூடாது. சில பேர் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ சொன்ன பதிலிலிருந்தே குற்றம் கண்டுபிடிச்சு உன்னையே குற்றவாளியாக மாற்றுவதற்காக இங்கு பல சதி வேலைகளை செய்யக்கூடிய மோசமான மனிதர்கள் இருக்காங்க. எப்போதும் நீ மௌனமாக இருந்தாலே அது உன் வாழ்க்கைக்கு பெருமை சேர்க்கும் வலிமையை தரும். உண்மையான அறிவாளியாக நீ இருந்தினா உன் நாவை அடக்க கற்றுக்கோ. நாவை அடக்கி எல்லா இடங்களிலும் மௌனமாக பொறுமையாக உன்னுடைய காரியங்களை மட்டும் நீ சரியாக செஞ்சினா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றி என் அருளால் உன்னை வாழ வைப்பேன். இந்த உலகத்தில் துயரம் எல்லாருக்கும் தான் இருக்குது, துன்பமும் பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னேன் அல்லவா? என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன். என் அருளால் இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. துன்பமும் துயரமும் இருந்தாலும் தளராத மனசோட தைரியமாக நீ இருந்தீனா உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிப்பேன். வாழ்க்கையில் எப்போதுமே
உனக்காக 2 கதவுகள் திறந்திருக்கும். அந்த 2 கதவுகள் வழியாக நான் என்ன தருவேன் தெரியுமா? அதாவது ஒரு கதவுல உனக்கு மாற்றக்கூடியதை தருவேன். அந்த விஷயம் உனக்கு பிடிக்கலைன்னா நீ அதை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கலாம். இன்னொரு பக்கம் உன்னால் மாற்ற முடியாததை நான் தரும்போது அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராகு. வாழ்க்கையில் எப்போவுமே 2 விஷயம்தான். உனக்கு பிடிச்சது கிடைக்காட்டி அதை பிடிச்சது போல மாற்ற முயற்சி செய்யணும். அப்படி அதை மாற்ற முயற்சி செஞ்சும் முடியாத போது அதை தைரியமாக அதன் வழியிலேயே ஏற்றுக்கொள்ளணும் என் செல்லமே. மொத்தத்தில் என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் அமைதியை இழக்காதே, பொறுமையை இழக்காதே. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இருந்தினா அதுவே உனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கும். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடந்தினா உன் மனசுக்குள்ளேருந்து குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த வழி நான் தான் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு வழிகாட்டுவதற்காகவே உன் இதயத்தின் குரலாக இந்த வராகி அம்மா வந்து உன் மனசுக்குள்ளே குடியேறியிருக்கேன். நீ எதை செய்தாலும் அது நல்லபடியாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் உள்ளத்திலும் என் அருளிலும் இந்த வராகி அம்மா எப்போதும் கலந்தே இருப்பேன் என்பதை மறந்துடாதே. என்னால் வாழவே முடியலன்னு சொல்லக்கூடிய நீ உன்னை சுற்றி இருக்கும் பல பேரின் வாழ்க்கையை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? பல பேருக்கு வாழ்க்கையே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்காவது வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தான் சரியில்லை. அதனால் என் வாழ்க்கை இவ்வளவு மோசம்னு ஒருபோதும் சொல்லாதே. உன்னை விட மோசமான, கஷ்டமான, வாழ்வதற்கு வழியே இல்லாத, இடமே இல்லாத, மனசே இல்லாத வாழ்க்கையை வலியோடும் வேதனையோடும் வாழக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்தையும் அவசரப்படாமல் பொறுமையாக யோசிக்க கற்றுக்கோ. நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்காக நிறைய வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன். நீ ஒரு நிமிஷம் தைரியமாக இருந்தீனா உன் வீட்டு வாசலில் ஒவ்வொன்றும் உன் மாற்றத்திற்கான தொடக்கமாக நான் வந்து கொடுப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உண்மையான ஆற்றல் என்பது அடுத்தவங்களை அடக்கி ஆள்வது திறமை கிடையாது. உண்மையான ஆற்றலும் திறமையும் ஓ மனசை நீ எப்படி அடக்கி ஆள்கிறாய் என்பதில் தான் இருக்கு. சுற்றி சுழண்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் உன் நிலைமையை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா இருக்கேன். நீ மட்டும் மன உள்ளத்தில் தைரியத்தோடு இருக்கும் பட்சத்தில் எந்த புயலும் சூறாவளியும் உன்னை அசைக்க முடியாதல்லவா? மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு உனக்கு துணையாக இருப்பேன். எப்போது உனக்கு மனக்குழப்பம் வந்தாலும் அமைதியை வெளியில் தேடாமல் என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி தருவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மகிழ்ச்சியும் மங்களமும் நிலைத்து நிற்கும்படியும் உன் வாழ்க்கையே ஆனந்தமயமாக மாறும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. ஒரு சில பேர் சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கலாம், தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாதுன்னு. ஆனால் அது உண்மை கிடையாது என் செல்லமே. உன் தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக, தாயாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இப்போது நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் நான் அதை உனக்காக நடத்தி கொடுத்து உன் துன்பத்தை போக்கி உன்னை உயர்த்தி நிறுத்துவேன். உன் தலையில் எழுதப்பட்டதை நினச்சி நீ பயப்படவே வேணாம். உன் வாழ்க்கையை நான் நினச்சேன்னா அழகாக மாற்றி அமைக்க முடியும். இனிமேலும் நீ மனசு கலங்கக்கூடாது என் செல்லமே. கண்டிப்பா இந்த வராகி அம்மா நானே உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வேன். வராகி அம்மா வராகி அம்மான்னு என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து என் அருளை அள்ளி கொடுத்து உனக்கு சிறப்பான வாழ்க்கையை தரப்போகிறேன். இந்த நாள் உனக்கான சிறப்பான வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு இவ்வளவு நேரம் என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு இன்னையுமே எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நானே உனக்கு எப்போதும் ஆசீர்வாதத்தை அருள தயாராக இருக்கும்போது இனி எந்த காரியமும் உனக்கு தடைப்பட்டோ அல்லது தடங்களாகவோ தோற்று போகும்படியோ நடக்காது.
எல்லா காரியங்களிலும் இருக்கும் தடைகளை அகற்றி உன்னை வெற்றியின் பாதையில நான் அழைச்சிட்டு போக போறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே.